ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த போர்ல காசாவின் மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்துச்சு. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அப்புறமா போர் சற்று ஓய்ந்திருக்கு. தேர்தல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கு. இந்த நாடு ஆக்கிரமித்திருக்கின்ற மேற்கு கரையில சுமார் 15 லட்சம் மக்களும் டேர் எல் பாலா பகுதியில் 70,000 மக்களும் வசித்து வருவதால இந்த பகுதியில் தேர்வு நடத்த அந்நாட்டு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கு. காசாவில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 2006ஆம் ஆண்டு தான் நடைபெற்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2007ஆம் ஆண்டு முதல் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் காசா இப்ப முதன்முறையாக வாக்குப்பதிவு நடைபெறுது. காசா பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுது. மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான அரசியல் மாற்றங்கள் நீண்ட கால மோதலுக்கு அப்புறமா அமைதியை கொண்டு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறமா சரியா 20 வருஷத்துக்கு அப்புறமா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கு. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேலுக்கும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடைபெற்று இருந்துச்சு. இந்த போர்ல காசாவின் மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்துச்சு. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அப்புறமா போர் சற்று ஓய்ந்திருக்கு. இந்த நிலையில தான் காசாவின் டேர் எல் பாலா பகுதியில் தேர்தல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கு. இந்த நாடு ஆக்கிரமித்திருக்கின்ற மேற்கு கரையில் சுமார் 15 லட்சம் மக்களும் டேர் எல் பாலா பகுதியில் 70,000 மக்களும் வசித்து வருவதால இந்த பகுதியில் தேர்வு நடத்த அந்நாட்டு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கு. இந்த தேர்தலில் அந்நாட்டு அதிபர் மஹ்மூத் அப்பாஸின் மதச்சார்பற்ற தேசிய ஃபத்தா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலர் போட்டியிடுறாங்க. அவர்களோடு சுயேட்சை வேட்பாளர்களையும் இணைத்து வேட்பாளர் பட்டியலை ஃபத்தா கட்சி வெளியிட்டிருக்கு. காசாவில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 2006ஆம் ஆண்டு தான் நடைபெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறமா 2007ஆம் ஆண்டு முதல் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் காசா இப்ப முதன்முறையாக வாக்குப்பதிவு நடைபெறுது. அதிபர் அப்பாஸுக்கும் இப்ப 90 வயதாகும் நிலையில கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பதவியை தக்க வச்சிருந்தார். காசாவில் விரைவில் தேர்தல் நடக்கும்னு இவர் அடிக்கடி கூறி வந்தார். ஆனால் நடத்தவே கிடையாது. இந்த நிலையில தனது வெற்றி தோல்வியை சோதித்து பார்க்கும் ஒரு பரிசோதனையாக இந்த தேர்தலை அனுபவிக்க இருப்பதா தெரிவித்திருக்கார் அதிபர் அப்பாஸ். இந்த தேர்தல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு கரை நகரமான துல்கரேமை சேர்ந்த தொழிலதிபரான மஹ்மூத் ஃபாத்தர், இந்த தேர்தலால் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட போவதில்லை. வேட்பாளர்கள் கட்சி சார்ந்தவர்களாகவோ இல்லைனா சுயேட்சையாகவோ நின்றாலும் அதனால எங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படியும் துல்கரேமை இஸ்ரேல் தான் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எங்கு தேர்தல் நடத்துவதெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் இருப்பது போன்ற பின்பத்தை உலகுக்கு காட்டதான் அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்காரு. ரமல்லா உள்ளிட்ட நகரங்கள்ல போட்டியின்றி வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயம் மேற்கு கரையில் இருக்கின்ற வாக்குச்சாவடிகளில் உள்ளூர் நேரப்படி காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. அதனால டேர் அல் பாலா பகுதியில் போர் தாக்கத்தால மின்சார பற்றாக்குறை பிரச்சனை இருப்பதால மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிக்கப்பட இருக்கு. இதற்காக வாக்குப்பதிவு மையங்களில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உலகின் மற்ற நாடுகளை போன்று இந்த தேர்தல் நடைபெறாது என்றாலும் முதன்முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள் உற்சாகமாக வாக்களிக்கிறாங்க. இந்த தேர்தலை ஐக்கிய நாடு அமைப்பு பாராட்டியும் இருக்கு. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மிகவும் சவாலான இந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனர்களின் ஜனநாயக உரிமையை வெளிக்காட்ட தேர்தல் நடத்தப்படுவது பாராட்டுக்குரியதுன்னு தெரிய வந்திருக்கு. இப்ப காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் இயக்கம் இந்த தேர்தலில் நேரடியாக வேட்பாளர்களை நிறுத்தலை.
இருப்பினும் தேர்தல் களத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் பழங்குடி அடிப்படையிலான குழுக்களின் ஆதிக்கம் இந்த முறை மிக அதிக அளவில் இருந்திருக்கு. ஜனநாயக முறைப்படி தங்கள் உள்ளூர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிக்கிறாங்க. நீண்ட காலமாக தள்ளி வைக்கப்பட்டு வந்த இந்த தேர்தல் இப்ப அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளதால இந்த தேர்தல் பாலஸ்தீன மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் எந்தவிதமான அசம்பாவிதம் இன்றி தேர்தல் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்தலின் முடிவுகள் பாலஸ்தீனத்தின் எதிர்கால உள்ளூர் நிர்வாகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே இந்த உள்ளாட்சி தேர்தலின் முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதன்படிதான் அதிபர் அப்பாஸ் ஆதரவு வேட்பாளர்கள் பாலஸ்தீனத்தின் மைய பகுதிகளிலும் காசா ஸ்ட்ரீப் மட்டும் இல்லாமல் மேற்கு கரை பகுதிகளின் சில இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் செய்திகள் சொல்லப்படுது. காசா ஸ்ட்ரீப் பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் பிரான்சில் வேட்பாளர்கள் பலர் வெற்றி மாலை சூட்டியிருக்காங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.